என்னாச்சு ஹலோ 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 கூத்து பாக்க நல்லாங்குளத்துல கூத்து பாக்க ஏங்க எம்கேஆர் வந்தாருங்க சூப்பருங்க ஐ லவ் யூ டீச்சர் வாவ் கூத்து பாக்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு போடே நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு கூத்தும் பார்க்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல கூத்து பார்க்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா சொத்து பானையில தண்ணி ஊத்திட்டு வந்துட்டீங்களா அக்கா அக்கா My mummy, my father, my sister, my brother, all family coming is okay. நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை நம்ம குலசாமி அருளோடு நீங்கள் அத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் கலைய வாழ வைக்கிற தமிழ் உறவுகளே நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் 7000 ரூபாய் சரியா போச்சு ஐயா ராதாகிருஷ்ணன் கிடையாது நான் கொரண்டு சுப்பிரமணி நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ பிறை திருப்பி மைனே ராதாகிருஷ்ணன் இம்பட்டுக்கான மசுரை வச்சு உனக்கு அடையாளம் தெரியல போத ஓவர் ராதாகிருஷ்ணன் வரணுமா அப்படி போற தூய்மையா குடிக்குமேனே வாடா ஒரு சோக்கர் வாடா கேமரா வேல்ராஜ்மேன் அந்த பாடியை காலி பண்ணுங்கடா இங்க வாரு ஐயா விழா கமிட்டி கொஞ்சம் வெதரில் அடிக்க முடியுமா ஆளை காலி பண்ணிருங்க அருமையான ஊர் நல்லாங்குளம் உண்மையிலேயே நாடகம் இன்னைக்கா புரட்டாசி கடைசி இல்லையா ஊரை வந்திருக்கிறது வெளியூர் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் இருக்கேன் வெளியூர் ஆளுலாம் கைதுக்குங்க சரி அப்படியே வீட்டுக்கு போங்களேன் பொட்டலாம் கிடக்கட்டும் காலாகத்தில் காசு வாங்கிட்டு போகிறேன் அப்போ இன்னும் கொஞ்சம் வீடு வீடாக கொஞ்சம் ஆளை கூட்டுவாங்க அப்போ தெரியாமல் வந்துட்டு நல்லா இருப்போம் உண்மையிலே மை செட்டு சூப்பர் உண்மையிலே யார் பள்ளத்தில் விழுக போகிறாங்கன்னு தெரியல இந்த கொட்டா ஓட்ட ஆளுக்கு காசு கொடுக்காதே போய் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மேடைக்கு வர்றாரு அவர் எவ்வளோ சேவை செஞ்சிருக்காரு அந்த ஊருக்கு ஒரு படிக்கட்டு இல்லை கொட்டாய் எவ்வளோ பிரச்சனை போடக்கூடாது உள்ளே உட்கார்றதுக்கு 5க்கு 5 ஓடுங்க ஒருத்தன் மேலே ஒருத்தர் ஏறி உட்காந்துட்டு குசி விட்டு போட்டோம் என்ன கொட்டாய யாருப்பா கொட்டாய் ஓட்டுறது பின்னாடி இருக்கதா எங்கள் அண்ணே போட்டிருக்காது ஏன்னா நீ கொட்டா அந்த கான்ட்ராக்ட் எடுத்துருனேன் பூரா வெளியூர்லேருந்து தானே எல்லோரும் இருக்கீங்க இந்த ஊரில் எங்கள் களிச்சேரி மாதிரி தானே இருக்குது 6-7 வீடு தான் இருந்துக்கேன் இப்போ 50 பேர் இருக்குமா மற்ற நாள் கிளடு கட்டி இங்கே கிடக்குங்க நீங்கள் ஊரம் ஜோகுச்சா சென்னையில் இருக்கிய சரி தங்கப்பாண்டி ஊருக்கு காவல் படையில் தானே இருக்க டெய்லி இந்த ஊரில் செக்யூரிட்டி யார் அந்த வயசான ஆளுங்க நமக்கு முக்கியம் ரொம்ப நன்றி உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி பெருசு 2 பேரும் என்ன ஒன்றுங்க என்னப்பா பெருசு 2 பேரும் என்ன ஒன்றுங்க தாயம் போடுங்க சரி தாயம் போட்டு வெளியூர்லேருந்து வர்றதுக்குள்ளே 2 குடும்பத்தை கெடுத்து விட்டு தகடு வச்சுட்டு போயிடுவாங்க எக்கோ வைப்பா எங்கள் அண்ணே மண்டல மாணிக்கம் முருகா அண்ணே ஆப்ரேட்ரு பாலமுறையை மைசெட்டு தானே இழந்த குளம் என்ன நீதான் ஓனரா அப்போ 500 ரூபா விடு சரி ஹலோ இல்லை பிறகு இந்த நாட்டில் என்னென்னத்துக்கா சண்டை ஓடுறாங்க ராதாகிருஷ்ணன் என்ன பண்ண போற நீ என்ன ஏன் காசு வெட்டி போட வந்தியா திரும்ப பேசுற நீ ஏலே வெதர்ல ஆடுறா தமிழ்நாட்டுக்கே கேடுறா ஹலோ 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 மானம் தொட்டும் போனா மானமுள்ள சாமி எங்குதையா பாவம் நல்லாங்குளம் தேவர்களின் பூமி நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாபம் இங்கிருக்கும் நல்லவர்களை தானே சூழ்ந்தது 2 பாவம் கலங்காதே ராசா களம் வரட்டும் நள்ளிரவு வந்த பின்னே தேவரன்னும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னே 18 சித்தர்ல ஒரு சித்தரா
தேவர் காலடி மண்ணே தெற்கு தசையாண்ட மன்னரின் நந்தியோய் முக்குளத்தை சேர்ந்து நல்லாங்குளத்தில் வாழும் தேவன் மகந்தேயோய் போற்றி பாடடி பொன்னே பசும்பன் தேவர் காலடி மண்ணே 18 சித்தல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க அது பசும்புத்து ராமலிங்க தேவருங்க 18 சித்தல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க ஆன்மீக ஞானி என்று சொன்னாங்க தேவரையவ சொன்னாங்க இந்த அகிலமல்ல வணங்குகின்ற தங்கமுங்க ஓ 18 சித்தல ஒரு சித்தரன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க பெற்றெடுத்த தங்கமுங்க இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க இந்த இந்தியாவை வணங்குகின்ற செல்லமுங்க ஓ 18 சித்தல ஒரு சித்தரன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க அவர் பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க சாமிங்க தேவரையா சாமிங்க இந்த நல்லாங்குளம் வணங்குகின்ற தங்கமுங்க ஓ 18 சித்தல ஒரு சித்தரன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க அவர் பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அதை தினம் அணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா இது நல்லோர்கள் இதயமதில் துள்ளும் மறந்து நல்லோர்கள் இதயமதில் சொல்லும் மருந்து எடு கண்டால் பசும் பண்ணிலே வடரும் மறந்து எங்க ஆப்ப நாடு வணங்குகின்ற நானும் மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா பாரு பிரம்மச்சாரி மறந்து ஆசையற்ற பாடு பிரம்மச்சாரி மருந்து முக்குளத்து மூலிகையால் வந்த மறந்து மூவாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மறந்து எக்குளமும் போற்றுகின்ற மறவர் மறந்து நான் என்னாலும் பாடுகின்ற ஞான மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா சித்தி விளையாடல் செய்யும் சித்த மறந்து எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மறந்து சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மருந்து சித்தி விளையாடல் செய்யும் சித்த மறந்து எங்கள் சின்னாண்டி எழுதி
மறந்து எடு கண்டால் பசும்பனிலே படரும் மறந்து அடைய கூளமும் வணங்குகின்ற தெய்வ மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவ தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா ஹலோ இன்னொரு சாங் காட்டு வழி போடுறேன் 2 பாட்டு பாடிட்டே ஒரு 100 ரூபா கூட இல்லை 3வது சாங் ரெடி பண்ணுறேன் ஹலோ கொடுத்தாத்தான் ஏழை வேலை கஞ்சி ஊற்ற முடியும் நான் என்ன செய்ய விதி ஹலோ காட்டு வழி போற பொண்ணே கவலம் படாத காட்டு புள்ளி வழி மறைக்கும் கொஞ்ச நேரம் கலங்கி நிக்காத மரவனா பேரு சொன்னா புள்ளி போதுங்கும் பாரு ஆமா கொண்டேங்கொட்டை மரவனா பேரு சொன்னா புள்ளி போதுங்கும் பாரு வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசு ஐயா வீரமுள்ள சாதி ஐயா தேவரையா வாரிசு ஐயா வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசு ஐயா அத்திமரம் பாரு இன்னும் பேசுது இவங்க பேர ஆமா அத்திமரம் பாரு இன்னும் பேசுது இவங்க பேர காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத நல்லாங்குளம் மரவனா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா கொண்டேங்கொட்டை மரவனா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு நாயத்துக்கு கட்டும் பட்டான் நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான் நியாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்குத்தான் ஒத்துக்கிட்டான் நாயத்துக்கு கட்டும் பட்டான் நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான் தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா ஆமா உலக நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வள்ளி மறைக்கும் கலங்கி நிக்காத முக்குளத்தோர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு ஆமா கொண்டேங்கொட்டை மரவனா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா வீரமங்க வேலுநாச்சியா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா முக்கியத்தவர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா புலித்தவன் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு நன்றி கைதட்டின 4 பேத்துக்கு நன்றி அங்கிட்டு இருக்க ஆள்லாம் ஜவராஜாவா ஓகே ப்ரோ ஒன்றும் பருப்பு வேகலையே 3 சிலிண்டர் காலி ஆயிடுச்சு 2 மண்ணல் லிட்டர் காலி ஆயிடுச்சு தங்கப்பாண்டி உளுந்த வடைக்கு நக்கிடுத்துறீங்க எங்கள் அப்போ வர்றாரு ஏதாவது செய்வார் மரியாதைக்குரிய அந்த தூய்மை குடிமனை வெட்டி தம்பி எம்கேஆர் அவர்களுக்கு நம்மளுடைய கிராமத்தின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. பொதுவாக தம்பியை பற்றி சொல்லணும். இன்றைக்கு எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்தால் போதும் என்கின்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். ஆனால் இன்றைக்கும் அநேகமாக இந்த பகுதியில் ஒரு ஊனமுற்றோராக இருந்தாலும் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அல்லது ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிற எல்லோருக்கும் அவர்களை தேடி சென்று அவர்களை பாதுகாக்கிற ஏற்பாடு என்பது உண்மையிலே ஒரு தனிநபரால் செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு வரைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தம்பி அவர்களுக்கு எங்களுடைய கிராமத்தின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. ஐயா ஒரு 2 வாடியை காலி பண்ண முடியுமா? ஏமன் காலை துண்டு காணாது கொஞ்சம். அடுத்தபடியாக இந்த மேடையில் ஹார்மோனியஸ்டை வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் DR மணிகண்டன் அவர்களுக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அவன் தாங்க, அவனுக்கு 2 துண்டா போடுங்க. காணாது பாவம், சிமெண்ட் மூட கொஞ்சம் பிராண்டட் கம்பெனி. நீ வரவே கூடாது, போயிரு மாவட்டத்தை கிடக்கும். அதே போல மிருதங்க சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய கப்ளிங் பண்ணிட்டான் கப்ளிங் அடிச்சுக்கிறான். அவ்வளோ நம்ம பையன்தான் லூசு கண்டாலுமே.
அவருடைய சகோதரருக்கு இந்த சால்வை அணிவித்து கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அப்படியே நீர்மலைக்கு வர்ற மாதிரியே இருப்பேன். என் கம்பெனி ஆளுகளை பூரா பார்த்தா பூரா செயின்னு வரைக்கிற மாதிரி தான். அப்படியே இந்தாங்க அண்ணே வந்தேன் பால்கோவன்றவேன். ரொம்ப பெருமையா இருக்கு. வாப்பா தின்னி கொதிமேனே போனா பேப்பைய மேடை. நன்றி ப்ரோ. அதே போல ஆல்ரவுண்ட் இசைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அருள் அவர்களுக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. ஏன் போய் எடுத்துட்டு வர்றிய? மொத்தமா போடுங்க. உதறி போடும் போதே அவன் தடுமை முடிச்சு தெரியணும். அப்படியே ஜஸ்ட்டு வாங்க. அடுத்தபடியாக தாளம் இசைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சண்முகம் அவர்களுக்கு பெரிய நம்முடைய கிராமத்தின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. பெரிய தலைக்காய். எல்லா கோயிலுக்கு ஒருதேன் பூஜாரி, கறி இல்லாமல் சாப்பிட மாட்டேன். நானும் அதே சேம்டி பங்காளி இதே 2 பேர் பங்காளி. இன்னைக்கு இந்த பொதுவாக நம்முடைய ஊரில் யாரும் அன்பளிப்பு கொடுக்க கூடாது என்பது நம்முடைய ஊரினுடைய விதி. இருந்தாலும் இந்த நாடகத்தில் மரியாதைக்குரிய தம்பி அந்த அன்பாலயத்துக்கு உதவுகின்ற வகையில் நன்கொடை கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படி மேடைக்கு அருகாமல் வந்து மற்றபடி எந்த விதமான தொந்தரவும் செய்யாமல் மேடைக்கு அருகாமல் உட்காந்துருக்காங்க அந்த முத்துரலாண்டி அவர்கிட்ட பேரை பதிவு செஞ்சு கொஞ்சம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாடகத்துக்கு எந்த விதமான இடையூறும் செய்யாமல் தயவு செய்து ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எந்த இடையூறு வராது இந்த கூட்டத்தில் வரப்போகுது. இதில் எந்த இடையூறு வராது. நமக்கு மச்சான் தாடா தங்க மாட்டி. மச்சான் தானா? மச்சான் பொன்னாடிய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் நல்லாங்குளம். பூரா சென்னையில் இருக்காங்க. நாஸ்டா துண்டிங்களா? சென்னை பாசை தான். இந்த 4 பேர் வெளியூராப்பா. ஓ, கிளம்புறது நல்லது. ஊர் தெரியாமல் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரே சுடு தான். 2 கொட்டை க்ளோஸ். என்ன பெரிய நம்ம கட்லா மீன் ஏழை எடுக்கிற மாதிரி 4 பேரும் பேசிட்டு இருக்கல. என்ன மற்ற ஆளுகளை பார்த்தா இழிச்சா பையன் மாதிரி தெரியுதா? தெரிச்சு போவோம் பேப்பைமைங்களா. அவங்க கண்ணை முழிச்சுக்கிட்டு பூரா மெட்ராஸ்லேருந்து தாய் வழியெல்லாம் அங்கே முழிச்சு கிடக்க ஐயனாரை கும்பிட. சரிதானே? எங்கள் அண்ணன் மீசியை தெருவது என்ன நடக்க போதா? நல்லாங்குளம் கிராமத்தாரர்களுக்கும் இந்த நல்லாங்குளம் கிராமத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமை என்னன்னா, வெளியூர்லேருந்து வந்தாக பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஊருக்கு கிடைச்ச பெரிய பெருமை. அவங்களத்தையும் வரவேற்கணும். எத்தனை பேர் ஓசி வண்டியில் வந்தியோ, இதில் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறையோ, பூரா எங்கள் அண்ணன் தம்பியவன். மை செட்டு அமைத்து கொண்டு இருக்கின்ற இளந்தகுளம் பாலமுருகன் அருமையான மை செட்டு. குடிச்சா மூத்திரத்தை குடிக்கணும். அப்படித்தான் ஒரு ஊரில் சொல்லிவிட்டு பேஞ்சே வந்துட்டேன் கண்டாலுமே தண்ணியை போட்டு. பட் உப்பு வைக்குமே, அது பக்காளி நம்ம நல்லா இருந்துச்சு. இல்லை பேப்பாய்மை உண்மையிலே அருமையான மை செட். நன்றி வாழ்த்துக்கள். யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற எங்களை சொல்லி ஆகணும். என்ன ஏன் அவங்க மூத்திரண்டு வருவாங்களா? அவன் பாரு உடுங்க தண்ணியை குடிச்சிருக்கேன். நல்லா மிருதங்காரன் முகத்தை பாருங்க. நம்ம கம்மாயில் அடக்கும் பாரு முக்களிப்பேன். அதுக்கு பிறந்த மாதிரியே தான் விரைச்சு உட்காந்துருவேன். ஒரே அடிதான், நீர்மலை அடிப்பேன். என்ன பாட்டு இன்னைக்கெல்லாம் ஒரு பாட்டு சலங்கை இட்டாலும் ஒரு மாதம் நாரதர் பாடினேன். அடிச்சாம் பாரு கிண்ணா